டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை நெகட்டிவா இருக்கிற மாதிரி தான் ஹெட்லைன்ஸ் வந்திருக்கும். பட் ஆனா உள்ள பாசிட்டிவா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்படின்னா 48% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. 707 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி 1600 கோடி ரூபாய் வந்து எக்ஸப்ஷனல் சார்ஜஸாவே தனியா வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த கம்பெனி 707 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனா 1600 கோடி ரூபாய் தனியாவே வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க எக்ஸப்ஷனல் சார்ஜஸா. டிமர்ஜர் ரிலேட்டடான அந்த ஒரு சார்ஜஸ்க்காக 962 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 82 கோடி ரூபாய் அக்யூசியேஷன்ஸ்க்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சார்ஜஸ் ரீசனால தான் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூ வந்து பொறுத்தளவுல கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து 16.2% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டாவுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஹோல்சேல் சேல்ஸ் பொறுத்தல 20% வந்து க்ரோ ஆயிருக்கு. வாகன் மார்க்கெட் ஷேருமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் ரெவன்யூ அண்ட் தென் அந்த செக்மெண்ட் வைஸ் வரும்போது சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கட்ஸ்னால வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கு. அதனால சேல்ஸ் வந்து அதிகமா வந்து காமிச்சிருக்காங்க. இங்க இன்டர்நேஷனல் சேல்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசிப்ளினான எக்ஸிகியூஷன் வந்து பண்ணோம். சோ அந்த ஒரு ரீசனால எங்களால இந்த அளவுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சு. கம்மிங் குவார்டர்ஸ்லயுமே இதே மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்போம். அந்த அளவுக்கான growth வந்து நாங்க போகும்னு சொல்லியிருக்காரு. சோ ஓவரால் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட அந்த நெட் ப்ராஃபிட் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து விழுந்த மாதிரி இருந்தாலுமே உள்ள எல்லாமே இருக்குது சார்ஜஸா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் வந்து எந்த ஒரு டிராப்பும் வந்து கிடையாது. ரெவன்யூ சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாமே இந்த ஒன் டைம் சார்ஜஸா தான் வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது எல்லாமே சரியாயிடும்.